ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை தொடர்பான வீடியோ காட்சிகளை செய்தியாளர்கள் முன்பு ராணுவம் இன்று வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக முப்படைகளை சேர்ந்த அதிகாரிகள் புதுதில்லியில் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய ராணுவ நடவடிக்கைகளுக்கான தலைமை இயக்குநர் லெப்டினன்ட் ஜெனரல் ராஜீவ் காய், பயங்கரவாதத்தை திட்டமிட்டவர்கள் மற்றும் குற்றவாளிகளை தண்டிப்பதற்கும் அவர்களின் உள்கட்டமைப்பை அழிக்கும் தெளிவான ராணுவ நோக்கத்துடன் ஆபரேஷன் சிந்தூர் உருவாக்கப்பட்டது என்றார். பயங்கரவாதிகளை மட்டுமே தாக்குவதை இலக்காக கொண்டதாகவும் இதன் மூலம் அவர்களுக்கு தெளிவான செய்தியை தெரிவித்துள்ளோம் என்றும் அவர் தெரிவித்தார். பயங்கரவாதிகளை மட்டும் தாக்கியதற்கான ஆதாரங்களை தற்போது வெளியிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். My counterpart, in the immediate wake of Operation Sindoor, the request was brusquely turned down, with an intimation that a severe response was inevitable and in the offing. தொடர்ந்து பேசிய விமானப்படை அதிகாரி ஏர் மார்ஷல் ஏ.கே. பார்த்தி, பாகிஸ்தானின் இலக்குகள் கவனமாக தேர்ந்தெடுக்கப்பட்டதாகவும் இந்திய விமானப்படைக்கு வழங்கப்பட்ட இலக்கு அமைப்புகளான பஹவல்பூர் மற்றும் முரிட்கேவில் பயங்கரவாதிகளின் பயிற்சி முகாம்கள் செயல்பட்டு வந்ததாக தெரிவித்தார். லாகூருக்கு அருகில் ட்ரோன் தாக்குதல்கள் இந்தியா தொடங்கிய போது பாகிஸ்தான் சர்வதேச பயணிகளின் விமானங்களையும் தொடர்ந்து பறக்க அனுமதித்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். இதனால் இந்திய விமானப்படை மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டியிருந்ததாகவும் அவர் விளக்கமளித்தார். The enemy had yet again shown that he wanted to up the ante and he wanted a fight, and we were up to the task. In a measured and calibrated response, we once again targeted his military installations, which included his SAM sites at Malirkant. This also included his surveillance radar sites.